மீண்டும் மீண்டும் அவர் தப்பு பண்ணுறாருங்கிறனால தான் அவரை இப்போ சட்டப்படி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் ஒரு சின்ன தவறுமே கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எல்லாருமே யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, அவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. இவரே மாதிரி எல்லாருமே சர்ச்சையில் மாட்டுறாங்களா, எல்லாருமே சர்ச்சையில் சிக்கிறாங்களா? அவரே அப்லோட் பண்ணிட்டா அது அத்தனை லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க. இவர் அந்த ஆதாரத்தை காவல்துறையிட்ட இவரே கொண்டு போய் கொடுத்துட்டாரு. திருடன் தான் திருடினதை ஒரு வாக்குமூலமாக ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு குத்துது வலிக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? இவர் ஹெல்மெட்டில் வந்து கேமரா வச்சுட்டு போன மாதிரி ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் இன்னைக்கு போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு பாடமாக இருக்குமே தவிர, இப்போ ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறவனு தப்பு தான், இவங்க பண்ணுற மிக மோசமான தவறு. இவரோட அந்த வீடியோ எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்களோ அத்தனை லட்சம் பேருமே இவர் வந்து தவறாக வழி நடத்துகிறாருன்னு அர்த்தம். ஸோ தன்னோட பொருளாதார சூழ்நிலையை வளர்த்துக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனலுக்கு வரணுமே தவிர, ஒரு யூடியூப் சேனலை வச்சு நம்ம அடுத்தவங்களை கெடுக்கிற வேலையை செய்யக்கூடாது. VT மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு சுரேஷ் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அடிக்கடி சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒரு ஆள் TTF வாசன். அவர் யார் சார்? TTF வாசன்கிறவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் காரமடை சேர்ந்த ஆள். அவர் வந்து இந்த பைக்கில் வீலிங் பண்ணுறேன், பைக் ரேஸ் ஓட்டுற மாதிரியெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு யூடியூப் சேனலில் ஒரு பிரபலமான நபர். இப்போ மக்கள் மத்தியில் அப்படி தான் பிரபலம் ஆயிருக்காரு. இல்லை, இன்றைக்கி ஒரு வண்டியில் வந்து இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து எப்படின்னா, வண்டியில் வீலிங் பண்ணிட்டு போனால் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது கீழே விழுந்து அடிபட்டதுக்கப்புறம் தான் கெத்து கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த யூடியூப்போட வளர்ச்சியில் TTF வாசன்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே வந்து டிரைவ் பண்ணுறது, இதுமாரிலாம் வீடியோஸ் போட்டுட்டு ப்ராப்ளம் ஆகிட்டார். இதை வந்து ஒரு பெரிய விஷயம் நினச்சி அவரை நல்லா டெவலப் பண்ணி விட்டுட்டார். அவரோட யூடியூப் சேனல்லாம் கூட பேன் பண்ணியிருக்காங்களே சார், இதனால் அவருக்கு வருமான இழப்புகள்லாம் இருக்குமே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமாம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவர் வந்து வண்டியில் போயிட்டுருக்கிறாரு. போகும்போச்சில் வண்டியை வீலிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போச்சில் வந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணிவிட்டு அவர் ஒரு 2 மாதங்கள் வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது இது. இப்போ அப்படி வழக்கு பதிவு செஞ்சதுனால அவர் வந்து அவரோட யூடியூப் சேனலை வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கும் அதுலேருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அவரோட வருமானங்கள் கொஞ்சம் பாதித்ததாகவும் கேள்விப்பட்டேன். இதனால் அவருக்கு வருமான இழப்புகள்லாம் கூட இருக்குமே சார்? இல்லை, அவர் வயசில் சின்ன பையன், ஆனால் வயசுக்கு மீறின வேலைகள் செய்கிற பையன். இப்போ ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நெறியாக இருக்கணும். இப்போ அவங்க வந்து அவரோட வந்து மேஜர் மோட்டிவ் வந்து 4 கேமரா செட் பண்ணணும், ஒரு பைக் எடுக்கணும், வீலிங் பண்ணணும், சுற்றணும், இதுதான் அவரோட வேலையே. ஸோ இப்போது இதனால் வந்து ஈர்க்கப்பட்டது யார்? இந்த இளம் சிறார்கள் தான் வந்து இதில் மேஜராகவே வந்து ஈர்க்கப்பட்டுட்டு அவர் வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவருக்கு எத்தனை வயது சார் ஆகுது? 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வழக்கில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இப்போ நேற்றுக்கு கூட காரில் போகும்போது ஒரு வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களே சார் TTF வாசன் மேலே, அது என்ன பற்றி கேஸ் சார்? இல்லை, அவர் வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஏற்கனவே வந்து 2 வீலரில் போய் ரொம்ப ஸ்டண்ட் பண்ணி அதில் 4 கேமரா மாட்டிக்கிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு தான் வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் சிக்கிறாரு. ஸோ சர்ச்சையில் சிக்கிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் போயிட்டு வந்து அவங்கள 2 மாத சிறை தண்டனை கொடுத்து அவர் ஜெயிலில் அடைச்சி போடுறாங்க. அடைக்கும் போச்சில் வந்து அவர் வரும்போச்சில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் பண்ணுறாரு. நான் இதுமாரி என் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து என்ன இதுமாரி வந்து மக்களை பாதிக்கிற மாதிரியோ இல்லை சின்ன பசங்களை வந்து தூண்டுற மாதிரியோ நான் இதுமாரி வீடியோலாம் பதிவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்துட்டு தான் அவருக்கு வந்து பெயிலே வாங்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காரை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவரோட லைசன்ஸ் வந்து ஒரு 10 வருட காலத்துக்கு வந்து தற்காலிகமாக பேன் பண்ணி வச்சிடறாங்க கோர்ட்டில் இருந்து. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. கடை வந்து இதுமாரி பைக்குகளுக்குள்ள அக்சசரிஸ் விற்கிற கடையும், விற்கிற மாதிரியான பொருட்களை வச்சு விற்கிற ஒரு கடையும், காருக்கு உண்டான அக்சசரிஸை விற்கிற கடை மாதிரி ஒரு கடை ஒன்று ஆரம்பித்து அந்த கடையை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போவுமே வந்து அவர் மேலே கொஞ்சம் சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. இப்போ வந்து அளவுக்கு மீறி சத்தம் வர்ற சைலன்சரை மாட்டுறாங்க, அதுமாரி வந்து மாடிஃபிகேஷன்லாம் நிறையா பண்ணுறாங்க, இல்லீகலாக மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் அவர் மேலேயே ஒரு சர்ச்சைகள் இருக்குது, இன்னமுமே இருக்குது. ஸோ இப்போ அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து கோர்ட்டு வந்து அவங்களோட லைசன்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் 10 இயர்ஸ்.
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்னா அதில் இருந்த ஆர்வம் அவருக்கு குறையாமல் போயிருச்சுங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு, காரை ஒன்று வாங்கி காரை மாடிஃபிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. அந்த காரில் வந்து லட்சக்கணக்கான மதிக்கத்தக்க உள்ள கேமரா எல்லாத்தையும் மாட்டுறாரு. கார் வாங்குறாரு, காரில் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு கார், அந்த காரில் 5 கேமரா 6 கேமரா மாட்டியிருக்காரு. மாட்டிட்டு அதை வச்சு வண்டியில் போகும்போச்சில் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. போகும்போச்சில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் வந்து வண்டியில் ஓட்டிகிட்டு போகும்போச்சிலேயே டிரைவிங்கில் வந்து ஃபோன் பேசியிருக்காரு. சட்டப்படி வந்து டிரைவிங்கில் ஃபோன் பேசுகிறது தப்பு. அதை சட்டப்படி அவர் தப்புன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த வீடியோ வந்து அப்படி லைவ்லேயே அவர் போடலை, அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா எடிட் பண்ண போச்சில் வந்து இது சட்டத்துக்கு புறம்பானது, எதிரான செயல்னு சொல்லி அவருக்கே தெரியுது. இருந்தாலும் அதை கட் பண்ணி எடிட் பண்ணாமல் அவர் அப்படி போட்டுறாரு. வரட்டு பார்த்துக்கலாம், நம்மளை காவல்துறை என்ன பண்ணிடும், ஏற்கனவே 2 மாதம் நம்ம ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த ஆளு தானே, நம்மளை என்ன பண்ணிடும்னு சொல்லி இவர் எடிட்டே பண்ணாமல் ஒரு கெத்துக்காக அப்படி போட்டுறாரு. போகிற போச்சில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, காவல்துறை வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே வழக்கு பதிவுறாங்க. ஏன்னா அவர் வீடியோவை ஒரு 5 வயசு பையன்லேருந்து ஒரு 40 வயசு மைக்குத்தக்க ஆள் வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவ்வளோ வியூஸ் இருக்குது. அப்போனா வண்டியில் போகிறது, டிரைவிங்கில் ஃபோன் பேசுகிறது தப்பு. இப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தவங்களுக்கு இவர் வந்து எடுத்துக்காட்டாக மாறுறாரு. இப்போது நீங்கள் வந்து வண்டியில் டிரைவிங்கில் போகிறீங்க, நீங்கள் ஃபோன் பேசிட்டு போகிறீங்க, அது உங்களுக்கு தப்புன்னு உங்களுக்கு தெரியும். தப்புன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பேசுகிறீங்க, போலீஸ்காரங்க உங்களை பார்க்க சொல்லி பெனால்ட்டி போடுறாங்க, அது இயல்பாக நடக்கிறது. இப்போ இவருக்கும் உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு யூடியூபர். இப்போ இவருக்கு சமூக அக்கறையும் இவருக்கு வேணும். இவர் என்ன பண்ணுறாரு, வாகனத்தில் போஞ்சல ஃபோன் பேசுகிறதே தப்பு, அது எடிட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுறது அதுக்கு மேலே தப்பு. எவன் என்ன நம்மளை என்ன செஞ்சிருவான் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சி ரிலீஸும் பண்ணிடுறாரு. இப்போ இதனால் என்ன ஆயிடுதுன்னா, இவர் வீடியோ பார்க்குற 5 வயசு பையனும் அப்படின்னா வண்டியில் போனால் ஃபோன் பேசினா தப்பு கிடையாதுங்கிற எண்ணங்கள் அவன் மனசில் வந்துடும். பெரிய ஆளுங்களுக்குமே அப்படின்னா யூடியூப்பில் டிடிஎஃப் வாசனே வந்து அவர் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாப்புலையே, அப்படின்னா நம்மளாம் பேசிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வந்து மக்களுக்கு வந்து இவர் விதைச்சிடக்கூடாதுங்கிறனால தான் காவல்துறை வந்து இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி கூட கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ 2 வீலர் ஓட்டவே லைசன்ஸ் பேன் பண்ண டிடிஎஃப் வாசன் எப்படி சார் கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு? 2 வீலர் லைசன்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ 2 விஷயம், 2 வீலருக்குன்னு தனியாக நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம், 2 வீலருக்கும் 4 வீலருக்குன்னு சொல்லி தனியாக அப்ளை பண்ணலாம். இவர் வந்து 4 வீலருக்கு இப்போ ரீசெண்டாக லைசன்ஸ் அப்ளை பண்ணதாகவும் எல்எல்ஆரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அவர் எல்எல்ஆர் போட்டு அவர் வந்து வண்டியை வாகனத்தை ஓட்டியிருந்தாருன்னா இவருக்கு பக்கத்தில் டிரைவிங் லைசன்ஸ் உள்ள ஒரு நபர் இவருக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கணும். அதோட விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரியல. காவல்துறையில் விசாரித்து அதுக்கு சம்மந்தமாக முடிவு பண்ணுவாங்க. சார், இன்னைக்கு கோர்ட்டில் டிடிஎஃப் வாசன் ஆஜர்படுத்த போலீஸார் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ டிடிஎஃப் வாசன் வந்து ரொம்பவே ஆவேசமாக வந்து என்னை பார்த்து தான் மக்கள் கெட்டு போகிறாங்களா, ஏன் இவ்வளோ பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, இந்த இவ்வளோ ஒயின் ஷாப் நடந்துட்டு இருக்கு, இதனாலலாம் எதுவும் கெட்டு போகலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆவேசமாக கேள்விகள்லாம் கேட்குறாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ ஒரு ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறவன் அவனோட உடல் வலிக்காக குடிக்கிறான், சுகத்துக்கு குடிக்கல. இப்போ உடல் வலிக்காக குடிக்கிறான், அவனுக்கு அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போயிடும். ஆனால் இவர் வந்து பண்ணது என்னென்னா, ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறாரு, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி வீடியோ எடுக்கிறாரு, அது பப்ளிக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. குடிகாரன் அன்னைக்கு குடிச்சிட்டு அவன் பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போயிடும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் ஃபோனில் பேசிக்கிட்டே போனது வீடியோவாக மாறி, வீடியோ வந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்க்குறான். அப்படின்னா இவரால் எத்தனை பேர் கெட்டு போகிறான்? 15 லட்சம் பேர்கிட்ட வந்து இவரால் கெட்டு போகிறான். அப்படின்னா அது வந்து சமூகத்துக்கு கேடு தானே. அதில் என்ன தப்பு இருக்குது? இவர் என்னமோ யோகிய மாதிரி பேசிட்டு போகிறாரு, நான் மட்டும் தான் வந்து தப்பு பண்ணுறான்னா ஹெல்மெட் போட்டு போகிறோம், அது அவனுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் ஒரு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அது சட்டப்படி தப்பு தான். இப்போ ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறவனு தப்பு தான், இவங்க பண்ணுற மிக மோசமான தவறு. அந்த தப்பு பண்ணால் அவனுக்கு வந்து தனி ஒரு பெனால்ட்டி. இப்போ 15 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்க்குறான்னா இவனை பார்த்து கெட்டு போவாங்களா மாட்டாங்களா? அதுதான் அவரோட வாதம் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து என்னை வந்து தேச துரோகி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க போலீஸார் தரப்பில் அப்படின்ற மாதிரி அவரோட இதை வந்து முன்வைக்கிறாரு. சட்டப்படி அவர் பண்ணது தப்பு, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்துறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ஒருத்தரால் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட இவரோட அந்த வீடியோ எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்களோ அத்தனை லட்சம் பேருமே இவர் வந்து தவறாக வழி நடத்துகிறாருன்னு அர்த்தம். அதனால் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதில் தப்பும் கிடையாது. அவர் என்னமோ யோகிய மாதிரி வந்து ஜீப்பில் ஏறும்போச்சுலையும் கோர்ட்டுக்கு போய்ட்டு வரத்தட்டையும் பேசுகிறதும் அது அர்த்தம் கிடையாது. சட்டப்படி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்றைக்கி பெயில் கிடைக்காது. பெயில் கிடைக்காம இருக்கிறது நல்லது தான்.
சார் இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து இந்த சர்ச்சை எல்லாமே இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு, இதெல்லாம் அவர் ஒரு கெத்துன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காருங்களா? இல்லை, யார் நம்மளை என்ன பண்ணிட முடியும்? இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், என்ன இத்தனை லட்சம் பேர் என்ன பார்க்குறான். யூடியூப்புங்கிற ஒரு மோகம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்கன்னா தொழில் பண்ணுறோம், என்ன பண்ணோம், அதுலேருந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கப்படுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து மக்கள் சமூகத்துக்கு மேலே அக்கறையே கிடையாது. வயசு பையன் 23 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், யூடியூப்பில் கொண்டு போய் வீடியோ அப்லோட் பண்ணுறான். இது வந்து ஒரு கெத்துக்குண்டும் பண்ணுறான், அடுத்தவங்கள வந்து தன்னை பார்த்து அடுத்தவன் வந்து இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதலில் தான் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் டிடிஎஃப் வாசன் செய்கிறது முற்றிலுமே தவறு தான். அது அந்த பந்தா வந்து நம்ம சமூகத்துக்கு ஒத்து வராத ஒரு பந்தா. ஒரு 23 வயசு பையனை வந்து வளரவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் ஆவேசமாக வந்து ப்ரெஸ் மீடியாட்டெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு. 18 வயசு பசங்களுக்கு மேலே எவ்வளோ பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க, சின்ன பசங்க வீடியோ போடுறாங்க. இவருக்கு 23 வயசு ஆச்சு. ஏன் எல்லா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க மாதிரி இவரால் யூடியூப் சேனல் நடத்த முடியாதா? எல்லாருமே யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, அவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. இவரே மாதிரி எல்லாருமே சர்ச்சையில் மாட்டுறாங்களா, எல்லாருமே சர்ச்சையில் சிக்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கண்டுமே. ஒரு சாதாரண ஒரு பெட்டு விற்கிற பையன் கூட யூடியூப் சேனலில் பேசி எங்கிட்ட இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறானே. ஸோ தன்னோட பொருளாதார சூழ்நிலையை வளர்த்துக்கிறதுக்கு தான் நீ யூடியூப் சேனலுக்கு வரணுமே தவிர ஒரு யூடியூப் சேனலை வச்சு நம்ம அடுத்தவங்களை கெடுக்கிற வேலையை செய்யக்கூடாது. அது முற்றிலுமே தவறு தான். இப்போ அதனால தானே இவருக்கு வந்து இப்போ இன்னைக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளவோ யூடியூப் சேனல்கள் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்க போய் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. இப்போ இவர் வந்து தப்பு பண்ணுறாரு, அந்த தப்பு இவருக்கு நம்ம பண்ணுற தப்புன்றே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறதுனால தான் இவருக்கு மீண்டும் மீண்டும் வந்து எச்சரித்தாங்க. முதல்ல 2 வீலரில் போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, எச்சரிச்சிருக்காங்க. எச்சரிக்கை மீறி அவர் நடந்ததுனால தான் போன டைம் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. இப்போ இந்த டைமே அவர் பண்ண தப்புங்கிற அவருக்கு தெரியும், வீடியோவில் எடிட் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். மீண்டும் மீண்டும் அவர் தப்பு பண்ணுறாருங்கிறனால தான் அவரை இப்போ சட்டப்படி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் ஒரு சின்ன தவறுமே கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இன்னொரு வாதமும் வைக்கிறாரு, அவர் வந்து பொதுமக்கள் வந்து என் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே, எதுக்கு என்னை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 23 வயசு பையனை வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப ஆவேசமாலாம் பேசிட்டு போயிட்டு இருக்காருங்களே. இப்போது நீங்கள் ரோட்டில் ஒருத்தன் போகிறாங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, இல்லை காதுக்குள்ளே செல்ஃபோன் வச்சு பேசிட்டு போகிறோம், நானும் பார்த்துருக்குறேன். எல்லாம் அதுக்குண்டு ஒரு நபரை வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி நியமிக்க முடியாது. இப்போ அதுக்கு தான் கேமரா இருக்குது. இன்றைக்கி அதுக்கு தான் வந்து இப்போது தமிழ்நாடு காவல்துறை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா சிக்னல் எல்லா இடத்துலையுமே கேமரா மாட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த இப்போ ஒரு சிக்னலில் அந்த லைனை தாண்டி ஸ்டாப் லைனை தாண்டி பின்னீங்கனால அதை கேப்சர் பண்ணி ஃபைன் போடுறாங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறான். மக்களும் வந்து அதை பின்பற்ற தான் செய்கிறாங்க. ஒரு சிலர்கள் தவறுகள் செய்கிறாங்க, அவங்களையும் விசாரணை பண்ணி அவங்களுக்கு பெனால்ட்டி போட தான் செய்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அதாவது வீடியோவாக ஷூட் பண்ணி ஆதாரத்தை காவல்துறையிட்டே கொடுத்துட்டாரு. அவரே அப்லோட் பண்ணிட்டா அது அத்தனை லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க. இவர் அந்த ஆதாரத்தை காவல்துறையிட்ட இவரே கொண்டு போய் கொடுத்துட்டாரு. திருடன் தான் திருடினதை ஒரு வாக்குமூலமாக ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு குத்துது வலிக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? இவர் பண்ண தப்ப இவரே ஆதாரத்தோடு காவல்துறையிட்ட கொடுத்துட்டு காவல்துறை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சரி சார், கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ மொத்தத்தில் வந்து டிடிஎஃப் வாசன் செய்தது சரியா தவறா? இல்லை, டிடிஎஃப் வாசன் செஞ்சது 101% இட் இஸ் மிஸ்டேக். அது தவறு தான், அது எந்த ஒரு இதுவும் மாற்றவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு தவறு பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி 2 மாதம் சிறை தண்டனை அனுபவிச்சார். அதுக்கப்புறம் பெயில் கொடுத்தாங்க. இப்போவும் அவர் பண்ண தப்புன்னு அவருக்கே தெரியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நானும் கார் வச்சுருக்கேன், நீங்களும் கார் வச்சுருக்கீங்க. ஒரு கேமராவில் ரிவர்ஸ் கேமரான்னு மட்டும்தான் ஒரு காரில் வைப்பாங்க, கரெக்டாக இல்லையா? இவர் உள்ளே வச்சுருக்காரு, டேஷ்போர்டில் வச்சுருக்காரு, ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காரு, பின்னாடி வச்சுருக்காரு, சைடில் வச்சுருக்காரு. ஏங்க அது எல்லாமே வந்து ஒரு டிரைவர் ப்ரிகாஷன்ஸ்க்காக. இப்போ சைடில் திரும்ப முச்சில் பக்கத்தில் ஏதாச்சும் இடிக்கக்கூடாது, பின்னாடி போச்சுல ரிவர்ஸில் வந்து நம்ம பார்த்து போகணும், ஆளுங்க யாராச்சும் கிராஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் வண்டியில் கேமரா வச்சுருக்காங்க. இவர் ஓட்டுறது, பேசுகிறது, செய்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி காரில் கேமரா மாட்டி வச்சுருக்காரு. எதுக்கு கேமரா மாட்டி வச்சுருக்காரு? திருப்பியும் அந்த கெத்து காமிக்கணும் அப்படிங்கிறனால தான் இவர் மாட்டி வச்சுட்டு பண்ணுறாரு. அப்படி இவர் பண்ணுறது தவறு தானே. இப்போது நம்ம வந்து ஒன்றும் அமெரிக்கா மாதிரி வந்து ஒன்றும் பெரிய நாடு கிடையாது. இப்போ அங்கே வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது சட்டப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட காரில் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட எனக்கு தெரிஞ்சு போக்குவரத்து துறையில் வந்து அப்படி அந்த இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஏன்னா வண்டிக்கு கலர் மாற்றணும்னா வந்து அந்த கலரை வந்து நம்ம என்டாஸ்மெண்ட் பண்ணணும். இவங்க ஸ்டிக்கரிங் பண்ணி அது வந்து அதில் தவறாக என்னட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் டிடிஎஃப் வாசன் செய்கிறது முற்றிலுமே தவறான விஷயந்தான். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா
கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு நடவடிக்கை தான். ஏன்னா இவரே மாரி இன்னைக்கு எவ்வளோ பேர் கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க. இவர் ஹெல்மெட்டில் வந்து கேமரா வச்சுட்டு போன மாதிரி ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் இன்னைக்கு போறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு பாடமாக இருக்குமே தவிர, தவறு செய்யும் யூடியூபர்களுக்கு இதுமாரி லாக் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பாடமாக இருக்குமே தவிர, இவரை அரெஸ்ட் பண்ணது கரெக்டான விஷயம் தான். காவல்துறை நல்லாவே செயல்பட்டிருக்கு. அதுக்கு என்னோட பாராட்டுகள். எந்த மாதிரி நடவடிக்கைகள் சார் எடுப்பாங்க? இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஏற்கனவே வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பாங்க அவர் மேலே ஆக்ஷன்ஸ்? இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த செக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அதில் உள்ள செக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அதை பற்றி என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் ஆனால் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை நீதிமன்றம் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஜாமீன் வழங்கி இப்போ தான் உத்தரவிட்டுருக்கிறேன். இப்போ தான் ஆர்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து ஒரு வழக்கில் வந்து தவறு செஞ்சுருக்காரு. நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு. அது ஜாமீன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அவருக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து படப்பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ படப்பிடிப்புனா வந்து அங்கே அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி இப்போது இவர் வந்து அந்த படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும். அதனால் இப்போது இவர் போகலை அப்படிங்கிறனால அவங்க ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுவும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால இப்போ அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்களே தவிர, சட்டப்படி இப்போ அவங்க அணுகியிருக்கிறாங்க. சட்டப்படி அவங்க ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். வடக்குலேருந்து விடுவிக்கலை, ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதேமாரி இப்போது கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதுமாரி உங்களோட சமூக வலைதளத்திலே நான் இதுமாரி பண்ணது தப்பு, அதனால் இனிமேல் நாங்கள் இதுமாரி தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சட்டப்பூர்வமாக வந்து இவருக்கு ஜாமீன் கிடச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ ஒன்று பதிவேற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி வீடியோ சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி. ஓகே சார், நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட பொறுமையாக எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.